morning, everybody at Shalom Divine Television. Shalom Divine TV பார்க்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். So we've been looking at the beginnings of mankind. மனுஷனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். We've looked at creation, we've looked at the fall of man, and we've seen how mankind became evil in everything they did on the earth. மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், மிருக ஜீவன்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, மனுஷனுடைய வீழ்ச்சி, மனுஷனுடைய எண்ணம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். We see in Genesis 6:13 that the earth was filled with violence. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். And because of man becoming corrupt in his heart, God had decided that he would destroy mankind whom he had created. தேவன் மனுஷனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் தேவன் பூமியை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். And we saw that one man called Noah found favor with God. ஆனால் ஒரு மனுஷன் நோவா தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றார். And when God said he was going to destroy the earth, he had a plan, and he asked Noah to make an ark of gopher wood. அப்ப தேவன் பூமியை அழிக்க வேண்டும் என்று சொன்னபொழுது தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அதை நோவாவின் இடத்திலே சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி. Now gopher wood is a little bit like cork and it floats. அவர் சொன்ன அந்த மரமானது அது லெகுவாய் இருக்கும், அதே நேரத்திலே தண்ணீரிலே மிதக்கக்கூடிய ஒன்றாய் இருந்தது. We read Genesis 6:14. Make yourself an ark of gopher wood, make rooms in the ark and cover it inside and outside with pitch. And this is how you shall make it. The length of the ark shall be 300 cubits, its width 50 cubits, and its height 30 cubits. அங்கே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ கொப்பேறு மரத்திலே உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. அது பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். Verse 16, you shall make a window from the ark, and you shall finish it to a cubit from above, and set the door of the ark in its side, and you shall make it with the lower, second and third decks. அங்கே 16ஆம் வசனம், நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அது பக்கத்திலே வைத்து கீழ் அறையும் 2 தட்டு அறையையும் 3ஆம் தட்டு அறையையும் பண்ண வேண்டும். Now here you have a very large structure. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. 1 cubit is from your elbow to the end of your fingers. அப்ப பாருங்க, ஒரு முழம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கை அளவு இருக்கக்கூடியதா இருக்கிறது. And this ark was 300 cubits long. அப்ப இந்த பேழையானது 300 முழம் நீளம் உள்ளதா இருக்கிறது. For me, that's from here to the end of my driveway. அது என்னுடைய இந்த வீட்டிலே இருந்து என் தெருமுனை வரைக்கும். And it's 3-storied. அது மாத்திரமில்லாமல் அது 3 அடுக்காக 3 மாடியாக இருக்க வேண்டும். There's a lower deck, there's a middle deck, and there's an upper deck. நாம் பார்க்கிறோம், அதுல முதல் தளம், இரண்டாவது தளம் இருக்க வேண்டும். We go to verse 17. 17ஆம் வசனம். And behold, I myself am bringing flood waters on the earth to destroy from under heaven all flesh in which is the breath of life. Everything that is on the earth shall die. 17ஆம் வசனம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்சத்துகளையும் அழித்து நான் பூமியின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போவும். But I will establish my covenant with you, and you shall go into the ark, you, your sons, your wife, and your sons' wives with you. 18ஆம் வசனம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்,
நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். This is 8 people. இங்கே 8 பேர் அந்த பேழைக்குள் போகிறார்கள். It's very interesting that the Chinese word for a ship or for a boat is 8 mouths. நாம் பார்க்கிறோம், சைனா அவர்களுடைய எழுத்து வடிவத்தை நாம் பார்ப்போமே என்றால், இந்த படகு இல்ல போட்டுன்னு சொன்னா அதற்கு 8 என்று அவர்கள் சொல்வார்களாம். 8 mouths on the water is a boat. 8 வாய் உள்ளது ஒரு படகு என்பதை போல அவர்கள் சொல்வார்கள். Verse 19, and of every living thing of all flesh you shall bring 2 of every sort into the ark to keep them alive with you. They shall be male and female, of the birds after their kind, of the animals after their kind, and of every creeping thing of the earth after its kind. 2 of every kind will come to you to keep them alive. அங்கே 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சகல வித மாம்சமான ஜீவனங்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்காக பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவது. So God commanded them to come to Noah. நாம் பார்க்கிறோம், அவைகள் நோவாவினிடத்தில் வர தேவன் அவைகளுக்கு கட்டளையிட்டார். And he was able to put them into the ark. அதனாலே அவைகளை இவர் அந்த பேழைக்குள்ளே அவர் ஏற்ற முடிந்தது. Verse 21, and you shall take for yourself of all food that is eaten, and you shall gather it for yourself, and it shall be food for you and for them. That's the animals. நாம் பார்க்கிறோம், உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரத்தை சகலவித போஜன பாத்திரங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். And it says that Noah did according to all that God commanded him. 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். I want to read from Hebrews 11 and verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். By faith Noah, being divinely warned of things not yet seen, moved with godly fear, prepared an ark for the saving of his household, by which he condemned the world and became heir of the righteousness which is according to faith. இங்கே நான் வாசிக்கிறேன், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதிலே அவன் உலக ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதியை சுதந்திரவாளியானான். So God told Noah, probably in a dream, what was going to happen. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு கனவிலே இந்த நோவாவுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் காண்பித்திருக்கலாம். And he gave him the blueprint of the ark. அவன் எப்படி இந்த பேழை செய்யப்பட வேண்டும் என்ற அச்சு அடையாளங்களை காண்பித்திருக்கலாம். Carrying on, we go back to Genesis chapter 6. நாம் மறுபடியும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Maybe go to chapter 7. And the Lord said to Noah, come into the ark, you and all your household, because I've seen that you are righteous before me in this generation. அப்போ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சன்னதியிலே உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். Verse 2, you shall take with you 7 each of every clean animal, a male and his female, 2 each of animals that are unclean, a male and his female, also 7 each of birds of the air, male and female, to keep the species alive on the face of the earth. பூமி எங்கும்
அழித்து உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடியும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடியும், ஆகாயத்து பறவைகளில் சேவலும் போடுமாக எவ்வேறு ஜோடிகளும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். So every unclean thing they took 2 of each, a male and female. அசுத்தமான மிருகங்களிலே ஆணும் பெண்ணுமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். But of the clean animals and the birds they took 2. They took 7, sorry. ஆனால் சுத்தமான மிருக ஜீவன்களிலே அவர்கள் ஆணும் பெண்ணுமாய் 7 ஜோடிகளை எடுத்துக்கொண்டார்கள். Because these were the animals and the birds that would be sacrificed in the future. காரணம் இந்த ஜீவ ஜந்துக்கள் தான் எதிர்காலத்திலே பலி செலுத்தப்பட வேண்டியவைகளாய் இருந்தது. And God had said that he would destroy everything that was living because of the wickedness of mankind. நாம் பார்க்கிறோம், பூமியிலே துன்மார்க்கம் மிகுதியானதினால் எல்லாமே அழிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானமாய் இருந்தது. Verse 4, for after 7 more days I will cause it to rain on the earth 40 days and 40 nights, and I will destroy from the face of the earth all living things that I have made. 4ஆம் வசனம், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை வருஷம் பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடி நிக்கிரம் பண்ணுவேன் என்றார். Now at this point in time it had never rained on the earth. இந்த காலம் வரைக்கும் இதுவரைக்கும் பூமியிலே மழை பெய்யவில்லை. There used to be a mist that would come across the earth that would water it. ஆனால் ஒரு விதமான ஒரு பனிமூட்டம் வந்துதான் பூமியை அது தண்ணீராலே நிரப்பக்கூடியதாய் இருந்தது. So Noah had never seen rain. அப்போ நோவா இதுவரைக்கும் மழையை பார்த்திருக்க மாட்டார். He did not even know what rain was. மழையால் என்ன என்று கூட தெரியாமல் இருந்திருப்பார். But it says that he did everything that God commanded him. ஆனால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி. And Noah was 600 years old when the flood waters were on the earth. பூமியின் மேலே ஜலப்பிரளயம் வந்தபொழுது நோவா 600 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Chapter 7, verse 7. So Noah and his sons, his wife and his sons' wives went into the ark because of the waters of the flood. 7ஆம் வசனம், ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். Of clean animals, of animals that are unclean, of birds, and of everything that creeps on the earth, 2 by 2 they went into the ark to Noah, male and female, as God had commanded Noah. 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமி மேல் ஊரானைகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாய் ஜோடி ஜோடாக நோவான் இடத்திலே பேழைக்கு உட்பட்டன. And it came to pass after 7 days of the waters of the flood on the earth. 10ஆம் வசனம், 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேலே ஜலயாலம் உண்டாயிற்று. And the 600th year of Noah's life, in the 2nd month, the 17th day of the month, on that day all the fountains of the great deep were broken up, and the windows of heaven were opened, and the rain was on the earth 40 days and 40 nights. 11 12ஆம் வசனம், நோவாவுக்கு 600 வயதாகும் பொழுது 500 வயது ஆகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்து வானும் மதகுலும் திறவுண்டது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்ந்தது. So here we see the fountains of the deep that broken up. And then we see the rain coming down from heaven. நாம் பார்க்கிறோம், இங்கே பூமியிலே இருக்கிற ஊற்றுகள் அது இருந்து தண்ணீரை வருகிறதை போல மேலே இருந்தும் வானத்திலிருந்து மழை தண்ணீரும் பட ஆரம்பித்தது. Verse 13, on that same day Noah and Noah's sons, Shem, Ham, and Japheth, and Noah's wife, and the 3 wives of his son with them, they entered the ark.
அங்கே 13ஆம் வசனம், அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவி அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். They and all the animals, 2 of everything unclean and 7 of the clean animals and birds entered the ark with him. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியில் ஊரும் சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் அதற்குள்ளே பிரவேசித்தது. Male and female of every kind entered the ark, and then God shut them in. அங்கே ஆணும் பெண்ணுமாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த பிறகு தேவன் பேழையினுடைய வாதலை மூடினார். Verse 17, now the flood was on the earth 40 days, and the waters increased and lifted up the ark, and it rose high above the earth. 17ஆம் வசனம், ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேலே மிதந்தது. Then it says the waters prevailed and greatly increased on the earth, and the ark moved about on the surface of the waters. 18ஆம் வசனம், ஜலம் பெருமெல்லமாகி பூமியின் மேல் மிகுந்த பெருங்கிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. Verse 19, and the waters prevailed exceedingly on the earth, and all the high hills under the whole heaven were covered. 19ஆம் வசனம், ஜலம் பூமியின் மேலே மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. So the waters prevailed 15 cubits upwards, and the mountains were covered, and all flesh died on the earth. 20ஆம் வசனம், பட்டங்களுக்கு மேலாக 17 முழம் உயரத்திற்கு ஜலம் பெருகு, அப்போது மாம்ச ஜந்துகளாகிய பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. God destroyed all that he had created except for the animals and Noah and his family in the ark. தேவன் இந்த பேழைக்குள்ளே இருந்த நோவாவின் குடும்பமும் அவனோடு கூட பிரவேசித்த மிருகத்தை தவிர எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்டார். They remained alive, and the waters prevailed on the earth 150 days. 150 நாள் பூமி முழுவதும் தண்ணீராலே நிரப்பப்பட்டு இருந்தது. We come to chapter 8, and it says that God remembered Noah and all the living things that were with him in the ark. அங்கே 8ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். அதிலே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். And God made a wind to pass over the earth so that the waters subsided. அவர் தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார், ஜலங்கள் அது வற்றி போக ஆரம்பித்தது. The fountains of the deep and the windows of heaven were stopped, so the rain was restrained. நாம் பார்க்கிறோம், ஆழத்தின் ஊற்றுகளும் வானத்தின் மதல்களும் அடைக்கப்பட்டன, வானத்தின் நின்று போயிற்று. Then the waters began to recede from the earth. அதனாலே ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. After 150 days, the waters decreased. 140 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. Verse 4, then the ark rested in the 7th month, the 17th day of the month, on the mountains of Ararat. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. Now, mountains of Ararat are modern day Arabia. இந்த பேழையானது தங்கின அந்த இடம் இப்போ இருக்கிற அரேபியா தேசத்திலே ஆகும். There are places where the tribal people say this is where Noah's ark is. அங்கே சில மலைஜாதி மக்கள் சொல்வாங்க, இங்கேதான் நோவாவுடைய பேழை தங்கின இடம் என்று சொல்வார்கள். However, it's covered with snow for much of the year because it's high up in the mountains. ஆனால் அது மலையின் மேல் ஆனதினாலே அநேக நாட்கள் அது பனிக்குள்ளே தான் மறைக்கப்பட்டு இருக்கிறது. But all the people that live in
in that area, they all know that Noah's Ark is up on the mountain. அந்த பகுதியிலே வாழுகிற எல்லா ஜனங்களும் இந்த நாள் வரைக்கும் அவன் பேழை அங்கேதான் இருக்கிறது என்று அறிந்தவர்களாயிருக்கிறார்கள். To finish the story, the waters decreased until the 10th month. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. In the 10th month, the tops of the mountains were seen. 10ஆம் மாதம் முதல் தேதி மலை சிகரங்கள் காணப்பட்டன. And verse 6, at the end of 40 days, Noah opened the window of the ark which he had made. 6ஆம் வசனம் 40ஆம் நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. Then he sent out a raven which kept going to and fro until the waters had dried up from the earth. 7ஆம் வசனம் ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேலே இருந்த ஜலம் வற்றி போகிற வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. Verse 8, he also sent out a dove to see if the waters had receded from the face of the ground. But the dove found no resting place for the sole of her foot, and she returned into the ark to him, for the waters were on the face of the whole earth. பின்பு பூமியின் மேலே ஜலம் குறைந்து போயிற்றா என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி எங்கும் ஜலந்தபடினாலே அந்த புறா தன் உள்ளங்கால் வேரை இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டான். So Noah drew him into the ark to himself, and he waited another 7 days and then sent her out again. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். This time she came back with a freshly plucked olive branch, so he knew that the waters had receded from the earth. 11ஆம் வசனம் அந்த புறா சாயங்காலத்திலே அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். Verse 12, he waited another 7 days and he sent her out again, but she did not return. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியிட்டான், அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை. Verse 13, and it came to pass in the 601st year, and the first month, the first day of the month, that the waters were dried up from the earth. And Noah removed the covering of the ark and looked, and indeed the surface of the ground was dry. 13 சொன்னும் அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்திலே முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இருந்தது. And in the second month, on the 27th day of the month, the earth was dried. 14ஆம் வசனம் 2ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. That's another nearly 2 months. அது அவங்க படகு நின்ற பிறகு 2 மாதம் ஆயிற்று. Verse 15, then God spoke to Noah saying, go out of the ark, you and your wife and your sons' wives with you. Bring out with you every living thing of all flesh that is with you, birds and cattle and every creeping thing that creeps on the earth, so that they may abound on the earth and be fruitful and multiply on the earth. 15ஆம் வசனத்திலிருந்து அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பேழையை விட்டு புறப்பட்டு உன்னிடத்திலே இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களும் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகின்ற சகல பிராணிகளை முன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வத்தித்து பூமியின் மேலே பலுகி பெருக கடவது என்றார். So this is the blessing of God for mankind and for all the animals and birds and creeping things to be fruitful and multiply and start again. இது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் இந்த மனிதர்கள் மேலையும் மிருக ஜீவன் மேலையும் ஊரும் பிராணிகள் மேலையும் அந்த ஒரு புது ஆரம்பத்திலே அவர்கள் பூமியை நிரப்ப தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
So everybody left the ark. ஆகவே எல்லாரும் அந்த பேழையை விட்டு வெளியே வந்தார்கள். Verse 20, then Noah built an altar to the Lord and took of every clean animal and of every clean bird and offered burnt offerings on the altar. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேலே தகலியாக பலியிட்டான். Verse 21, and the Lord smelled a soothing aroma, and the Lord said in his heart, I will never again curse the ground for man's sake, although his imagination of man's heart is evil from his youth, nor will I again destroy every living thing as I have done. அங்கே 21ஆம் வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனை நிமித்தும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கதி இல்லை. And God makes a very specific promise. அங்கே தேவன் ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Verse 22, while the earth remains, seed time and harvest, cold and heat, winter and summer, and day and night shall not cease. அங்கே 22ஆம் வசனம், பூமியில் உள்ள நாளவும் விதைப்பு அறுப்பும் சிதலமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவது இல்லை என்று உள்ளே சொன்னார். So here we know that if you plant a crop, you're going to get a harvest. ஆகவே உங்களுக்கு இங்கே தெரியும், நீங்கள் ஒரு விதையை விதைப்பீர்கள் என்றால் அது கனி கொடுக்கும் என்று சொல்லி. That there will be winter and there will be summer. அவ்விதமாக உஷ்ண காலங்களும் கோடை காலங்களும் இருக்கும் என்று நமக்கு தெரியும். And there shall be day and there shall be night. பகலும் இரவும் இருக்கும் என்று நமக்கு தெரியும். And God has already blessed mankind and blessed the animals and the creatures. தேவன் மிருக ஜீவங்களையும் மனிதர்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். And chapter 9 and verse 4, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், maybe we go from verse 3. It says, every moving thing that lives shall be food for you. I have given you all things, even as the green herbs. 3ஆம் வசனம், நடைமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். So all the animals were given into the hand of man. எல்லா ஜீவன்களும் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மனுஷனுடைய கரத்திலே. And also the fear of man came upon the animals. மனுஷனுக்குரிய பயமானது மிருகத்தின் மேலே விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். And verse 4, God said, you shall not eat flesh with its life, that is its blood in it. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். We see the same thing in Acts 15 and verse 20 in the New Testament. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதே சம்பவத்தை நம்மாலே பார்க்க முடியும். This is when the council met and they talked about the regulations for the Gentiles. அங்கே கூட்டம் கூடின போது புறஜாதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக அங்கே சட்டம் ஏற்றப்பட்டது. They said that you were not to eat flesh with the blood still in it. அப்ப அவங்க அது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மாம்சத்தில் ரத்தம் இருக்கும்போது அதை புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். And God gave special regulations on how they were to prepare it. ஆகாரங்களை எப்படி உண்ண வேண்டும் என்ற ஆலோசனைகளை கூட தேவன் சொல்லி இருக்கிறார். Then we see that God makes a covenant with man in verse 12. 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். He promises to never ever flood the earth again. அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இனி பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி. God said, this is the sign of the covenant which I make between me and you and every living creature that is with you for perpetual generations. I will set my rainbow in the cloud
and it shall be for the sign of the covenant between me and the earth. 12:13 அன்றியும் தேவன் எனக்கு உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் மேகத்தின் மேல் வைத்தேன். அது எனக்கும் பூமியில் உண்டான உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். And it shall be when I bring a cloud over the earth that the rainbow shall be seen in the cloud. And I will remember my covenant, which is between me and you and every living creature of all flesh. And the waters shall never again become a flood to destroy all flesh. 15 நாம் வாசிப்போம். 14 நான் பூமியின் மேல் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அப்போது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். Verse 18, now the sons of Noah who went out of the ark were Shem, Ham, and Japheth. And Ham was the father of Canaan. These three were the sons of Noah, and from these the whole earth was populated. 18 பேழையிலே இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பனானான். இம்மூவரும் நோவாவின் குமாரர்கள். இவர்களிலே பூமி எங்கும் ஜனங்கள் பரப்பினார்கள். So we know from history that Shem went east. நமக்கு சரித்திரத்திலிருந்து தெரியும் ஷேம் அவர்கள் கடந்து போனாங்க, ஈஸ்டுக்கு போனாங்க. So his family became the ancestors of India and China and those eastern nations. அவர்கள் தான் யாவுக்கு Japheth went north and became the father of Europe. யாபேத் அவர்கள் நார்த் அவர் கடந்து போனார், யூரோப்பிலே இருக்கிறவர்களுக்கு தகப்பனானார். And Ham went west and became the father of the African nations. அதே போல ஆம் அவர்கள் அவர் கடந்து போய் ஆப்பிரிக்காவிலே இருக்கிறவர்களுக்கு தகப்பனானார். So this is basically the history of the flood. இதுதான் இந்த ஜலப்பிரளயத்தினுடைய ஒரு சரித்திரமாக இருக்கிறது. I think every culture of the world has some myth or some history about the flood covering the earth. உலகத்தில் இருக்கிற எல்லா வரலாற்றிலும் இந்த ஜலப்பிரளயத்தை குறித்ததான ஏதோ ஒரு காரியம் அவர்களுடைய வரலாற்றிலே நிச்சயமாய் பதிவு ஏற்றப்பட்டிருக்கும். But we have the promise of God, he will never flood the earth again. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, இனி அவர் ஜலப்பிரளயத்தினால் நம்மை அழிப்பதில்லை.